பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த விடுதலை அளிக்கக்கூடிய கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக நான் உங்கள் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறமா பாருங்க. தொடர்ந்து எல்லா செய்திகளையும் நீங்கள் ஒரு தொடர்ச்சியான போதனையாக நான் போதித்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு நாளும் இதை கேட்டு வாங்க. நிச்சயமாகவே உங்களுடைய விசுவாசத்தில் நீங்கள் மாற்றத்தை காண்பீர்கள். என்னுடைய வார்த்தைகள் அல்ல, கர்த்தருடைய வார்த்தைகள். ஒவ்வொரு நாளும் நம்ம பாருங்க, எங்களுக்கெல்லாம் பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸில் சொல்லி கொடுப்பாங்க, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை, நல்ல விசுவாச போதனைகளை கேட்கணும்னு. ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்கணும், படிக்கணும். பைபிள் காலேஜில் இந்த சத்தியங்களை படித்து கொண்டிருக்கிறோம். அப்படி படிக்க 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 விசுவாசம் கேள்வியினால் வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தை கேட்பதினால் தான் வரும். சும்மா நம்ம ஒரு 10 நிமிஷம் ஒரு மெசேஜ் அப்படி வேலை செஞ்சுட்டே கேட்டுருவோம், நம்மளுக்கு விசுவாசம் வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க முடியாது. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம போய் தனியாக உட்கார்ந்து அமைதலோடும் பொறுமையோடும் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம், கர்த்தருடைய வார்த்தை எப்படி அது பட்டயத்தை போன்றது. என்ன காரியமா அந்த வார்த்தையை நம்ம அனுப்புகிறோமோ அது கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போல எல்லா பிரச்சனைகளையும் அடித்து நொறுக்கி அது ஒன்றுமில்லாமல் செய்து விடும் அப்படின்னு சொல்லி, அந்த உருவாக்குகிற சக்தி, அழிக்கக்கூடிய சக்தி எல்லாவற்றையும் கர்த்தர் நம்முடைய நாவல தான் வச்சிருக்கிறாரு. வாயில தான் எல்லாத்தையும் வச்சிருக்கிறாரு பாருங்க. அதனால இந்த வாய் அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்குன்னு முதல்ல ஒரு வசனத்தின் மூலம் பார்ப்போம். ஏசாயா 55:11. ஏசாயா 55:11. கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அது நம்ம வாயிலிருந்து புறப்பட்ட மாதிரி. ஆண்டவர் முதல்ல சொல்லிட்டாரு, சொல்லி வசனத்தை கொடுத்துட்டாரு. அந்த வசனத்தை எடுத்து நம்ம வாயில வச்சு நம்ம பேசும்போது என்ன காரியமா நம்ம அந்த வசனத்தை சொல்றோமோ அந்த காரியம் நிச்சயமாகவே வாய்க்கும். ஏசாயா 55:11. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் அப்படின்னு சொல்லும்போது அது கர்த்தருடைய வார்த்தை. அவருடைய தழும்புகளால நான் குணமாகி இருக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை நான் என் வாயில எடுத்து சொல்லும்போது நான் ஒவ்வொரு நாளும் குணமாக்கப்படுகிறேன். என்ன வலி வேதனைகள் இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றுமில்லாமல் போகிறது இயேசுவின் நாமத்தினால. அது எப்படிப்பட்ட பலவீனமாக இருந்தாலும், வலி வேதனைகள் இருந்தாலும், கர்த்தருடைய வார்த்தையை நான் என் வாயிலிருந்து சொல்லும் பொழுது அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து. கர்த்தர் விரும்புகிறது என்ன? நான் சுகமா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அப்ப கர்த்தர் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் இந்த வேலையை தான் செய்துட்டு இருக்கு. அதனாலதான் கர்த்தருடைய வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். நீங்க படிக்க தெரியாதவங்க, யாராவது படிக்க தெரிந்தவர்கள் கிட்ட போய் நீங்க ஒரு வார்த்தையை கற்றுக் கொடுக்கும்படி கேளுங்கள். நிச்சயமாகவே எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அதை நாள் முழுவதும் நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அழகாக எல்லா வசனங்களையும் சொல்லி கொடுத்து உங்களை அழகாய் நடத்துவார். உங்களுக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நான் படிக்கலையே, எனக்கு படிக்க தெரியாதேன்னு நீங்க நினைக்காதீங்க. பரிசுத்த ஆவியானவர், எல்லாவற்றையும் தெரிந்த பரிசுத்த ஆவியானவரை அவர் உங்களுக்குள்ளாக கொடுத்திருக்கிறார். அந்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்து எல்லா வசனங்களையும் தெரிந்து கொள்ளும்படியான கிருபையை உங்களுக்கு கொடுப்பார் என்பதுல சந்தேகமே இல்லை. இன்றைக்கும் கூட பாருங்க, யோசுவா புத்தகத்துல 1 அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து தொடங்குவோம். யோசுவா 1வது அதிகாரம் 8வது வசனம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின மோசே இறந்துட்டாரு. அவரு இறக்குறதுக்கு முன்னாடி யோசுவா மேல கை வச்சு கர்த்தருடைய ஆவி இந்த யோசுவாக்குள்ள வந்ததுனால இஸ்ரவேல் ஜனங்களை அடுத்தது யோசுவா வழி நடத்துறார்.
யோசுவா வழி நடத்தும் போது கர்த்தர் முதல்ல யோசுவாக்கு கற்றுக் கொடுத்தது, யோசுவா இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், கர்த்தர் சொல்றது யோசுவா கிட்ட, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை நீ தியானம் பண்ணிக்கிட்டே இரு. இந்த வார்த்தை உன் வாயை விட்டு பிரியவே கூடாது. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். எல்லா அறிவும் புத்தியும் நம்மளுடைய வாயிலிருந்து தான் வருது. வாயிலிருந்து எப்படி வரும்? கர்த்தருடைய ஞானம் எப்படி வரும்? கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து. அப்ப அந்த வார்த்தைகள் நம்ம வாயில இருக்கும் பொழுது நம்ம அப்படியே ஞானவான்களாய் நடந்து கொள்ளுவோம். பிரியமானவர்களை, எப்படியெல்லாம் ஆண்டவர் சிஸ்டம் வச்சிருக்காருன்னு பாருங்க. அதே வசனத்தை நம்ம சங்கீதம் 1 கூட படிக்கிறோம். சங்கீதம், முதல் சங்கீதம் எல்லாத்துக்கும் தெரிந்த வசனம். சங்கீதம் 1:2-3 வசனம் பாருங்க. சங்கீதம், முதல் சங்கீதம் 2:3. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்காம இருக்கா? நான் எதை செஞ்சாலும் அது தோல்வியில தான் கொண்டு போய் விடுது, எதை செஞ்சாலும் அதுல வெற்றியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? கர்த்தருடைய வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இது ஒரு பட்டயத்தை போன்றது. நேற்றைய தினத்துல வாசித்தோம். கர்த்தருடைய வார்த்தை அக்கினியை போல உங்களுடைய வாழ்க்கையில வேலை செய்யும் பாருங்க. இரவும் பகலும் இதுல நம்ம தியானமா இருக்கணும் பாருங்க. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து, அதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த இடத்துல உங்க பேர் எழுதி வைங்க. தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். வாய்க்காம போகவே போகாது. நீங்க எதை கையிட்டு செய்யறீங்களோ அதுல கண்டிப்பா ஆசீர்வாதத்தை நீங்கள் அடைந்தே தீர்வீர்கள். அதுல சந்தேகமும் இல்லை, மாற்றமும் இல்லை. பாருங்க, அடுத்தது பாருங்க. எந்த விஷயமா நம்ம வசனத்தை அனுப்பும் போதும் அந்த வசனம் வெற்றிகரமா வேலை செய்யும் பாருங்க. நம்ம இந்த வசனத்தை எப்படியெல்லாம் படுத்துக்கிட்டு நம்ம சொல்லலாம். கர்த்தர் அவ்வளோ உரிமைகளை நமக்கு கொடுத்திருக்கிறாரு, சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறாரு பாருங்க. சங்கீதம் 4:4 பாருங்க. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்க படுத்துக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கலாம். கர்த்தர் எப்படிப்பட்ட சுயாதீனத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாருன்னு பாருங்க. இதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, வார்த்தைகளை சொல்லும்போது எப்படி உங்களுக்கு தூக்கம் வராம இருக்கும்? கண்டிப்பா நல்லா தூங்குவீங்க. கர்த்தருடைய வார்த்தைகளை இருதயத்துல கொண்டு போய் வச்சு அதை வாயில சொல்லி பாருங்க, உங்க நித்திரை இன்பமா இருக்கும். அடுத்தது 8வது வசனம் பாருங்க. அதே சங்கீதம் 8வது வசனம். சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். உங்களை அவர் சுகமாய் தங்க பண்ணுகிற தேவன். கர்த்தருடைய வார்த்தை இந்த மாதிரி வேலைகளை தான் செய்து பாருங்க. அதனால இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும் பிரியமானவர்களே. அடுத்தது ஏசாயா 41:15 பாருங்க. ரொம்ப முக்கியமான வசனம். ஆண்டவர் நம்மளை எப்படி ஆக்கி இருக்கிறாருன்னா, கர்த்தருடைய வார்த்தைகள் இருக்கிற மனுஷனோ மனுஷியோ யாரெல்லாம் வாயில வசனத்தை எடுத்து சொல்றாங்களோ அவங்கெல்லாம் இப்படிதான் இருப்பாங்க. ஏசாயா 41:15. ஏசாயா 41:15. இதோ போரடிக்கிறதற்கு நான் முன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குகிறேன். நம்ம வாயில வசனம் இருக்கும்போது நம்ம புல்டோசர்னு சொல்றோம், ஜேசிபி. அது எப்படி மலையை நொறுக்குது, எவ்வளோ பெரிய பாறைனாலும் உடச்சி எடுக்குது, எவ்வளோ பெரிய பெரிய மரங்கள், முள்ளு மரம், என்ன காடுனாலும் இந்த ஜேசிபி கொண்டு போனா அது அப்படியே அரிச்சு சமபூமி ஆக்கிடுது பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை நம்ம வாயில இருக்கும்போது அப்படிதான் நம்ம ஒரு ஜேசிபி மாதிரி தான் வேலை செய்வோம் பாருங்க. நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். நம்ம வாயை திறந்து வசனத்தை சொல்லும் போது நம்மளுடைய பிரச்சனைகளும் வியாதிகளும் மலைகளும் ஒன்றுமில்லாமல் அதை எல்லாத்தையும் நொறுக்கி பதருக்கு ஒப்பாக்கிடுவோமா. அதெல்லாம் தூசியாயி காத்து அவைகளை கொண்டு போய்விடும். ஒண்ணுமே இல்லாம இந்த இடத்துல இப்படி ஒரு மலை இருந்ததா, இப்படி ஒரு காடு இருந்ததா, இந்த மாதிரி ஆயிடுச்சு, இவ்வளவு சுத்தமாயிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. கர்த்தர் அப்படிதான் வல்லமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தையில் அவ்வளோ வல்லமை. ஷார்ப்பர் தென் எனி அதர் ஸ்வார்ட். எந்த ஆயுதத்தை காட்டிலும் இது அவ்வளோ ஷார்ப்பான எட்ஜுள்ள ஒரு ஸ்வார்ட், அவ்வளோ கூர்மையான பட்டயம், கூர்மையான எந்திரம் பாருங்க. அப்படி ஆண்டவர் நம்மளை ஆக்கி வச்சிருக்கிறாரு.
ரொம்ப அந்த உருவாக்குகிற சக்தி எல்லாமே நம்ம வாயில ஆண்டவர் வச்சிருக்கிறாரு பாருங்க. அதனால இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் ஒவ்வொரு நாளும் எடுத்து படிக்கும்போது நான் தினமும் இந்த வசனத்தை சொல்றேன். உங்க வீடுகள்ல நீங்க சொல்லுங்க, நீயோ கடன் ஏன்னா எல்லாருமே கமெண்ட்ஸ் எழுதுறவங்க எழுதாதவங்க எல்லாத்துக்கும் இந்த பண கஷ்டம், கடன்கள், வட்டி கடன், மாசத்துல வாங்குற சம்பளம் வட்டிக்கே போயிருது அப்படின்னு சொல்லி நம்ம புலம்புறத கேட்குறோம் பாருங்க. 12வது வசனம் உபாகமம் 28:12. தினமும் இதை சொல்லுங்க. உபாகமம் 28:12. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். எல்லாம் வாயை திறந்து சொல்லுவோம். கர்த்தர் பொக்கிஷசாலையாகிய வானத்தை எனக்காக திறப்பார். பொக்கிஷசாலையாகிய வானத்தை எனக்காக திறப்பார். பொக்கிஷசாலையாகிய வானத்தை கர்த்தர் எனக்காக திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். எல்லாரும் உங்ககிட்ட வந்து கடன் கேட்பாங்க, நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இவ்வளோ நாள் நம்ம கடன் வாங்கிட்டே இருந்திருந்திருக்கலாம். ஆனா இன்றையிலிருந்து நம்ம கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிப்போம். நிச்சயமாய் நாம் அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்களாக கர்த்தர் நம்மளை மாற்றுவார். நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. 3வது வசனம் உபாகமம் 28. நீங்கள் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உங்க கூட உங்க பேகை தொட்டு சொல்லுங்க, உங்க பர்ஸை தொட்டு சொல்லுங்க, என் கூடை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், என் மாப்பு செய்கிற தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். வாயை திறந்து நம்ம வசனத்தை சொல்லும் போது அது அப்படியே நடக்கும். என் களஞ்சியங்கள் எல்லாம் பூர்ணமாய் நிரம்பும். என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் பூர்ணமாய் நிரம்பும் இயேசுவின் நாமத்தினால. ஏன்னா என் கைகளின் பிரயாசத்துல அவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அவர் தம்முடைய வானத்தை, பொக்கிஷசாலையாகிய வானத்தை எனக்காக திறப்பார்னு தினமும் சொல்லுங்க. நீங்க கடன் வாங்க மாட்டீர்கள், நீங்கள் கடன் கொடுக்கிறவர்களாய் மாறுவீர்கள் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென்.